ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னது பார்த்த உடனே வெறும் கீரையை அடுக்கி வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம சுவையான கீரை போண்டா பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம், பச்சை மிளகா, கீரைங்க, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு கீரைங்களை நல்லா அலசிக்கிறோம். என்னென்ன கீரைன்னா முருங்கைக்கீரை, தண்டங்கீரை, புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிக்கிறேங்க. அப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வணக்கித்தாங்க போடணும். அப்படியே பச்சையாக போட்டக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் அந்த கீரைங்கெல்லாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். அப்படியே பச்சையாக போடும்போது இது போண்டா நல்லா இருக்கிறது இல்லைங்க. இதாங்க இதனோட சீக்ரெட்டு. வணக்கிக்கணுங்க. வணக்கிட்டு ஒரு 1/4 கிலோ நான் இன்றைக்கி மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துங்க இட்லி மாவு, அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நீங்கள் மாவுக்கு போடுற சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் போட மாட்டோம். அதுவும் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு வைங்களேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இதுதான் பிசைகிறதாங்க பக்குவம். இப்போ வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நல்லா இதை கையில் நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த வெங்காயம், கீரை எல்லாமே தண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, பிசையும் போதே தெரியுது தண்ணியே ஊற்றாமே தண்ணி விட்டுருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பிசையுங்க. டபக்குன்னு நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால தான் நான் ஒரு சிலர் செய்வாங்க, என்னடா நாம் செய்கிறது மட்டும் நல்லா இல்லையேன்னு. அதுக்கு ரீசனே இதுதான். நம்ம பிணையிற பக்குவத்தில் தான் இருக்குது. மெதுவாக பொறுமையாக பிசையணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் எங்கள் அம்மா பிசைஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம். இப்போ இதை வந்து போட்டு எடுத்துடலாங்க எண்ணெயில். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நாங்கள் சுத்தமான செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சட்டிக்கு வந்து நீங்கள் எப்பவுமே இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள், அதுதாங்க ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை போட்டு எடுத்துடலாம். இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. அதுவும் இல்லாத கீரையெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே மாவாகவே இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா வெந்து டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் நீங்கள் மீடியமில் வச்சு செய்யும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா பஞ்சு மாதிரியும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையான போண்டா. இது மாதிரி நான் கடையில் கூட சாப்பிட்டதில்ல. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் இது. எங்கள் அம்மாவோட டிஷ்ஷில் ஒன்று இந்த ராகி பக்கடா, அதுக்கப்புறம் இந்த கீரை போண்டா. அடுத்து ஒரு நாள் நான் பருப்பு வடை செய்கிறேன், அதுவும் அதோட செமையாக பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவாட்ட யாரும் செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு அருமையான டிஷ்ஷு. இதுக்கு தாங்க கைப்பக்குவங்கிறது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி கூட எந்த சட்னி, தக்காளி சட்னி, நீங்கள் தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே எப்படி போண்டா செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.